Hello friends, இன்னைக்கு நாம Amazon வந்து ரிமோட் கண்ட்ரோல் கருப்பாம்பூச்சி வாங்கியிருக்கோங்க. இத தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்க போறோம். கூடவே இத வச்சு என்னென்னலாம் பண்ண கூடாதோ அதெல்லாம் பண்ணி பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும்? ஷேர் பண்ணி விடணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க இத நம்ம அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோண்டு கருப்பாம்பூச்சிக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டப்பான்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். சதக். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே என்னடா இது உள்ளார பாத்தீங்கன்னா என்னடா ப்ராடக்ட் இருக்கானா? ஒரு ஷார்ட் அவுட். உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம இந்தியன் T20 சீசன் லீக் முடிஞ்சா கூட ஹவுசட்ல நீங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் முடியவே இல்ல. நம்ம ஹவுசட்ல யுவி சின்னத்தல சுரேஷ் ரெய்னா அப்புறம் ஆல்ரவுண்டர் ஷர்தூர் தாக்கூர் இவங்க எல்லாரும் கூடயும் நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி வின் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. நீங்க வின் பண்ற அமௌண்ட் ஹவுசட் ஆப்ல ஈஸியா வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா நீங்க என்டையர் மேட்சும் விளையாடலாம். இது கூடவே நீங்க செகண்ட் இன்னிங்ஸும் விளையாடலாம் அண்ட் ஆல்சோ ஓவர் ஃபேண்டஸியும் விளையாடலாம். மத்த ஆப்பை கம்பேர் பண்றப்ப நீங்க ஹவுசட்ல வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ ஹவுசட் ஆப்ல விளையாடி உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக், டாடா ஆல்டோஸ் கார் இதெல்லாம் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு பைக், கார் அப்புறம் ரியல் கேஷ் வின் பண்றதுக்கான சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த விளையாட்டு பழக்கத்தை உருவாக்கும் அல்லது நிதி ரீதியாக ஆபத்தானதாக இருக்கலாம். பொறுப்புடன் உங்கள் அபாயத்தை அறிந்து விளையாடவும். சோ பேப்பர் வச்சிருக்காங்க. சோ இந்த பேப்பரை தாண்டி உள்ளார பாத்தீங்கன்னா பபிள் ரேப்ல நம்மளோட ப்ராடக்ட் இருக்கு. அதை தாண்டி உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இன்னமும் திரும்பி பேப்பர் தாங்க இருக்கு. சோ இப்போ நம்ம இதை தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மெயின் ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணலாம். இது பபிள் ரேப் போட்டு சேஃப்டியா தாங்க கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு வாயை பொளந்துட்டு பாப்பீங்க. இதோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 4500 ரூபாய் நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு 5000 ரூபாய்க்கு பிரைஸ் மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண உடனே என்னடா ப்ராடக்ட் டப்பாவே இந்த மாதிரி நசுங்கி கிசுங்கி வந்திருக்கு. ஏய் கருப்பாம்பூச்சி பெருசா தான்டா இருக்கு. பெருசா இருக்குடா. இவர் வந்து ஒரிஜினல் கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்குன்னு இந்த லட்சத்துல. ஆமாங்க, நான் ஒரிஜினல் கருப்பாம்பூச்சி மாதிரி சின்னதா இருக்குன்னு பார்த்தா கடைசியில ரொம்ப பெருசா இருக்கு. அதே போல ரிமோட்டும் பாருங்க. ஆனா ப்ராடக்ட் டப்பாவை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் தாங்க வருது. இதுல கீச்செல்லாம் வந்திருக்குடா. ஒருவேளை யாரோ வீடியோ எடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். ஸோ சதக் போட்ட உடனே இந்த டப்பாவில இருந்து ஸோ எடுத்தா நம்மளோட கருப்பாம்பூச்சியை பாருங்க எந்த அளவுக்கு பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய கருப்பாம்பூச்சி நான் பார்த்ததே இல்லை. இதுதாங்க அதுக்குள்ளார கொடுத்துருக்க ரிமோட்டு. இந்த ரிமோட்டு என்னடா பட்டனே காணா? ஓ இப்படி பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா கார் மாதிரி கார்லயே இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கும்ல. எனக்கு தெரியலங்க. நீங்க இந்த மாதிரி எதுல பாத்திருக்கீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மொத்தம் 1 2 3 4 இதெல்லாம் பட்டனா ஏங்க 2 பட்டன் தாங்க இருக்கு இதுல. இது 2 கீழே இருக்கு பாருங்க, அதெல்லாம் டூப்ளிகேட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டுக்கு. ஒட்டுமொத்த ரிமோட்டுக்கும் மேல வந்துட்டு லைட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரிமோட்டே இந்த அளவுக்கு சின்னதா இருக்கு. அதுலயும் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்கு. அதுக்குள்ளார உள்ளார பாத்தீங்கன்னா இதை தான் நம்ம கைட்டி பேட்டரி போடணும். ஸோ பேட்டரி பாத்தீங்கன்னா மொத்தம் இதுக்கு 6 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேட்டரிலாம் நான் பழைய இந்த வாட்ச்ல எல்லாம் போடுவோம் பாத்தீங்க, தீந்துச்சுன்னா கடையில கொடுத்து மாத்துவா, 15 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து மாத்துவா. அந்த மாதிரி பேட்டரியை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாக்குறேன். முக்கியமா நம்ம கடையில திருவிழா போறப்போ அந்த போன் இருக்கும் பாருங்க, டூப்ளிகேட் போன், தேவுடா தேவுடா அந்த மாதிரி போன்ல கூட இந்த மாதிரி பேட்டரி இருக்கும். இப்போ நம்ம இதை வந்துட்டு அவுக்கணும். ஆக்சுவலா நாங்க ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துன்னு வர மறந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு தன் கையே தனக்கு உதவி. ஸோ கத்தியை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணலாம். ஒரு வழியா நம்ம கைட்டியாச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துட்டு 3 பேட்டரியை இதுல போடலாம். 3 நண்பா, ஒரு வழியா நம்ம ரிமோட்ல பேட்டரியை போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த ரிமோட்டை தூக்கி தனியா வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கருப்பாம்பூச்சியை க்ளோஸ்ல வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கருப்பாம்பூச்சியோட ஃப்ரண்ட்ல பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஏதோ கண்ணு இருக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துல லைட் இருக்குங்க. ஸோ ரெட் கலர் லைட் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கருப்பாம்பூச்சி மாதிரி தாங்க இருக்கு. இந்த இடத்துல டயர் இருக்கு. இந்த இடத்துல 2 டயர் இருக்கு. கீழே வந்துட்டு மேட் இன் சைனா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன கருப்பாம்பூச்சில சின்ன பட்டன் இருக்கு. ஸோ அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. இது ஒரிஜினல் ரக்க மாதிரியே இருக்கு. பிளாஸ்டிக்ல தாங்க செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இதுல வந்துட்டு பேட்டரியை போடலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இதுலயே நம்ம இந்த 3 பேட்டரியை போட்டுடலாமா? ஓகே நண்பா, போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணா லைட் எரியுதுடா. இங்க பாரு, கலர் கலரா லைட் எரியுது. ஸோ ரெட் கலரையும் ப்ளூ கலரையும் லைட் எரியுது. இது நைட்ல பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே பக்காவா முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிட்டு எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் அமுக்குறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த சைடு வச்சு இப்படி வச்சு ஓட்டினா இது ஓடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்ஃப்ராரெட்ல அந்த லைட் இது வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த கருப்பாம்பூச்சை பார்த்தபடி இப்படி அமுக்குனா தான் ஓடும். ஸோ ஃப்ரண்ட்ல போகுது, ஆனால் பேக்ல வராதுங்க. பேக்ல வரதுக்கு இந்த மாதிரி இன்னொரு பட்டன் இருக்கு பாருங்க, அது அமுக்குனா இந்த மாதிரி சுத்துங்க. ஸோ சுத்திட்டு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போகணும். இப்போ என் கிட்ட வர வைக்கிறேன் பாருங்க.
சோ வருதா இந்த மாதிரி நாம இந்த கருப்பாம்பூச்சி விளையாடிக்க வேண்டியதா. ஆக்சுவலா இது எப்படி ஓடுதுன்னா சோ ஃப்ரண்ட் பட்டன் நமக்குனா 2 சக்கரமும் சுத்தும், அதுவே இன்னொரு பட்டன் நமக்குனா ஒரே ஒரு சக்கரம் மட்டும் தான் சுத்துது. சோ அந்த மாதிரி மெக்கானிசம் இந்த மாதிரி சின்ன கருப்பாம்பூச்சில யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத நம்ம ஓட்டுறப்ப காலும் வந்துட்டு ஆடுதுங்க. இப்ப பாருங்க கால் எந்த அளவுக்கு ஆடுது பாருங்க. ஒரிஜினல் கருப்பாம்பூச்சி எந்த மாதிரி நடக்குமோ அதே போல நடக்குதுங்க. செமையா இருக்கு இதை ஓட்டி பாக்கிறதுக்கு, ஜாலியா இருக்குங்க விளையாடுறதுக்கு. கீழே வந்துடா தங்க குட்டி வந்துட்டியா கைஸ். ஆக்சுவலா இந்த கருப்பாம்பூச்சில ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கு, ஆன் ஆஃப் பட்டன். சோ அதனால இதை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. ஆனா ரிமோட்ல ஆன் ஆஃப் பட்டன் இல்லைங்க. அதுக்கு பதிலா இந்த இடத்துல ஏபிசின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வன்சி செலக்ஷன் இது சொல்லி போட்டிருக்காங்க. சோ இதுல வந்துட்டு ஏல வச்சுட்டு இந்த பட்டன் நமக்குனா கருப்பாம்பூச்சி ஓடுதுல, சோ ஆன்லயே இருக்கிறப்ப கருப்பாம்பூச்சி ஆன்லயே இருக்கிறப்ப நம்ம பீல வச்சுட்டு இதை நம்ம என்னதான் நமக்குனாலும் ஓடாது. சோ அதுக்காக ஓட வைக்கணும்ன்றதுக்காக இதை நம்ம ஆஃப் பண்ணி திரும்பி ஆன் பண்ணா இப்ப ஓடுங்க. சோ இதே போலதாங்க சியோட மெக்கானிசமும். சோ இப்போ ஓடலையா, சோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணிட்டேன், இப்போ ஓடும் பாருங்க. சோ ஆனா இது பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சினா அந்த கருப்பாம்பூச்சியோட ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா, அதை குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஓட்டி பார்த்த வரைக்குமே ஏபிசி 3 செலக்ஷனுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு. சோ அந்த அளவுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இந்த டூப்ளிகேட் கருப்பாம்பூச்சி யார்கிட்டயாவது போட்டு பிராங்க் பண்றதுக்கும் விளையாடுறதுக்கும் செம ஜாலியா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கருப்பாம்பூச்சில ரொம்ப பயம். இந்த பாத்ரூம்ல இருந்துச்சுன்னா பாத்ரூம் விட்டு அப்படியே ஓடி வந்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கருப்பாம்பூச்சியை ரியல் கருப்பாம்பூச்சியோட விட்டு விளையாடி பார்க்கலான்னு வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் அரைஞ்சி பார்த்துட்டேன். சோ கருப்பாம்பூச்சி கிடைக்கவே இல்லைங்க. சோ ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கிடைச்சா அதோட நம்ம இதை விட்டு விளையாடி பார்க்கலாம். நண்பா எப்படியே வீடு ஃபுல்லா தேடி ஆராய்ஞ்சு ஒரிஜினல் கருப்பாம்பூச்சியை கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இது ரெண்டுத்துக்கும் உள்ள சைஸ் டிஃபரன்ஸ் நீங்களே பாருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா விட்டு எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். கருப்பாம்பூச்சிக்கும் போட்டி. இது அக்னி ஸ்குவாடே வேடிக்கை பாக்குது. சரி ஓகே, இப்போ எடுக்கலாம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஜூட். எப்படி ஓடுறான்னு பாப்போமா? என்ன அவன் ஓடவே மாட்டேங்கிறான். குட்டி பையா யாரா அவன்? என்ன மாதிரியே ரொம்ப பெருசா இருக்கான். தப்பிச்சிடுடா குமாரு. ஓட்ட ஆஹா, இந்த பெரிய பையன் என்ன வந்து சாப்பிட்டுருவான் போலயே. வாடா கைஸ் இங்க பாருங்க, பெரிய கருப்பாம்பூச்சிக்கு கீழே குட்டி கருப்பாம்பூச்சி ஒழிஞ்சுக்கிட்டாரு. என் கூட வந்து பழகுடா. இந்த பையன் ஓடவே மாட்டேங்கிறான். ஐயோ, என்கிட்ட வரும். இங்க இருக்காம பாருங்க. வாடா என் கூட வந்து விளையாடுறா டேய். வாடா டேய், என்னடா டேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரிஜினல் கருப்பாம்பூச்சியை வச்சு விளையாடுனது போதும். இதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம். போயிட்டான், அதை ஓடுறான், அதோ இருக்காம பாருங்க. கைஸ் இந்த மாதிரி ஆர்சி கருப்பாம்பூச்சியை வீட்டுல இருக்க சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க செம ஜாலியா விளையாடுவாங்க. ஆனா இது 5000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையானு கீழே சொல்லுங்க. நண்பா இதுல இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இன்ஃப்ராரெட்ல ரிமோட் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி எங்கேயாவது இங்க வச்சு அமுக்குனா ஓடாது. சோ கருப்பாம்பூச்சி பக்கத்துலயே வச்சு அமுக்குனா தாங்க ஓடும். சரி, இப்போ நம்ம இந்த கருப்பாம்பூச்சியை பாம்பு புத்துக்குள்ளார விட்டு பாம்போட ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். சோ அதுக்காக நம்ம பாம்பு புத்த போயிட்டு தேரலாம். ஏய் அசோக், பாம்பு புத்து தோ இருக்குடா, வாடா இதுல விடலாம். நண்பா இப்போ இருட்டாயிடுச்சு. சோ அதனால லைட் போட்டு வீடியோ இருக்கு. சோ இந்த கருப்பாம்பூச்சி அப்படியே இந்த பாம்பு புத்துல போட்டா ஸ்வாகாதான். சோ மறந்துட்டு போக வேண்டியதா. சோ அதுக்காக நம்ம நூல் எடுத்து வந்திருக்கோம். இந்த நூலை ஃபர்ஸ்ட் இந்த கருப்பாம்பூச்சியோட இந்த இடத்துல வந்துட்டு கட்டி போட்டுடலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம கருப்பாம்பூச்சியோட இந்த நூலை கட்டி போட்டாச்சு. சோ இப்போ நம்ம இந்த கருப்பாம்பூச்சியை இந்த ஓட்டைக்குள்ள விடலாம். கிட்ட வையா. எனக்கு இந்த கருப்பாம்பூச்சி திரும்பி வருமா இல்லையான்னு தெரியல, பயமா இருக்குங்க. அதே போல பாம்பு பார்த்துட்டு வெளில வந்துச்சுன்னா அவ்வளவுதான், இதுக்குள்ளார போக மாட்டேங்குது. சோ இப்போ நம்ம இந்த ஓட்டையில விடலாம். இந்த ஓட்டையில போகுதுடா. அதே உள்ள குச்சி வச்சு தள்ளாய், அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்டா. நம்ம ஈஸியா இருக்கிற மாதிரி போகணும்டா. இந்த ஓட்டை பெருசா இருக்குடா. இந்த பாம்பு உனக்காக உணவு அனுப்புறேன், பார்த்து சாப்பிடு, நன்றாக சாப்பிடு. வயிறு ரொம்ப சாப்பிடணும். செல்ல குட்டியாட்டோ பட்டு குட்டியாட்டோ இது சாப்பிட்டா உனக்கு செரிமானமாகாது. போகுதுடா, அகப்பறா விட்டுரு. கைஸ் உள்ள போயிடுச்சு. ஆனா ஒரு அளவுக்கு மேல போக மாட்டேங்குது. கருப்பாம்பூச்சி இன்னும் கொஞ்சம் குட்டியா இருந்தா போயிருக்கும். தள்ளாதுரா. 4000 ரூபாடா. கைஸ் இது வரைக்கும் நம்ம விட்டதே போதும். சோ இதுக்கு மேல நம்ம விட வேணாம். 4000 ரூபாய். அதுக்கப்புறம் சுவாகாதான். அது இல்லாம பாம்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இன்னமும் சம பயமா இருக்கும். சோ அதனால இந்த கருப்பாம்பூச்சியை வச்சு இந்த அளவுக்கு செஞ்சதே போதும். நண்பா இந்த கருப்பாம்பூச்சியை இன்னமும் நல்லா இந்த ஓட்டைக்குள்ள விட்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னும் ஓட்டை வந்துட்டு பெருசா இருந்தாலும் போக போக குட்டியாயிட்டே இருக்குங்க. சோ அதனால அதுக்கு மேல நம்ம கீழே நல்லா ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிட்டோம்னா இந்த கருப்பாம்பூச்சியை நான் இன்னையோட மறக்க வேண்டியதுதான். சோ இந்த காரணத்தினால நான் கருப்பாம்பூச்சியை அப்படியே விட்டுட்டு அப்படியே எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம உள்ளார பாம்பு கிம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வர நம்ம ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இந்த ரிமோட் கண்ட்ரோல் கருப்பாம்பூச்சியை அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதே போல நம்ம பாம்பு புத்துக்குள்ளாரையும் விட்டாச்சு. சோ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாமே பண்ணிருங்க நண்பா. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கு. ஹவுஸ் ஆப் டெவலப் பண்ணி சைன் அப் பண்ணி மணி ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.